பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம இந்த ஒரு வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு 2 வார்த்தைகளை பத்தி பேச போறோம். அந்த 2 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வார்த்தைகள். இதை நீங்க என்ன பண்ணுங்க, மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்க. இதனுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? மரணித்த உடனே உங்களுக்கு சொர்க்கம் என்ன ஆகுது? வாஜிபாகுது. இதை ஓதுபவர்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கத்துல இடம் உண்டு. சொர்க்கமே அல்லாஹ்விடத்துல இந்த மனிதன் வேண்டும், சொர்க்கத்துக்குள்ள அனுப்புன்னு சொல்லி துவா செய்தாமா. சுப்ஹானல்லாஹ். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. இது சஹீஹான அறிவிப்பாக இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் நம்ம செய்துட்டு இருப்போம், இந்த உலகத்தினுடைய நல்லதை தேடியும் மறுமையுடைய நல்லதை தேடியும். ஆனா இதை விட எளிமையா ஏதாவது சொல்ல முடியுமா? மறுமையில நமக்கு என்ன வேணும்? உயர்ந்த சொர்க்கம் வேணும். அந்த சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய வார்த்தை இதுதான் சொல்லிட்டா, அந்த வார்த்தையை நம்ம ஓதி விட்டு போனாவே போதும், நமக்கு மறுமையில சொர்க்கம் உறுதியாயிரும். அந்த வார்த்தையில தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல மனிதன் எதுக்கு வந்திருக்கான்னு பார்த்தா, அல்லாஹ் அவர்களை சோதிப்பதற்காகத்தான் அனுப்பி வச்சிருக்கான். அது இல்லாம இங்க சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்க வந்தா கஷ்டமா இருக்குது, வறுமை இருக்கு, நம்மள ஏன் அல்லாஹ் இப்படி படைச்சிட்டான், ஏன் இவ்வளவு குறை இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க, குழப்பிட்டே இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கேன், என் வாழ்நாள் முழுவதுமே கஷ்டத்திலே தானே கழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்லாம் நினைப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹோ எல்லா மனிதனுமே இந்த உலகத்துக்கு அனுப்புனது ஒரே விஷயத்தை சோதிப்பதற்காகத்தான். எந்த ஒரு விஷயம் தன்னை ரப்பாக தேர்ந்தெடுத்து தன்னுடைய பேச்சை அந்த அடியான் கேட்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சோதிப்பதற்காகத்தான் நம்மளை எல்லாம் அனுப்பியிருக்கான். அது மட்டும் இல்ல, நம்மளை அனுப்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்ம இடத்த கேட்கிறான், நீங்க போறீங்களான்ட்டு. நாம ஆமா இந்த சோதனையை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லிதான் நம்ம வாக்களித்து இங்க வந்திருக்கோம். நாங்க உலகத்துக்கு போறோம், நாங்க உன்னையவே வணங்குவோம் ரப்பே, நாங்க உனக்கு மாறு செய்ய மாட்டோம், உன்னுடைய நபிமார்களை பின்பற்றுவோம், உன்னுடைய கட்டளைகளை பின்பற்றுவோம், உன் வேதத்தை பின்பற்றுவோம் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் எல்லாருமே இந்த உலகத்துல வாழக்கூடியவர்கள். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வதில்லை. அதுலயும் நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாமளே என்ன பண்றோம்னா, மறுமைக்காக உழைக்கிறது இல்ல, எல்லாமே உலகத்துக்காக உழைச்சிட்டு போயிடும். எப்பயுமே நீங்க மறுமைக்காக தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை முற்படுத்தி கொண்டே இருங்க. என்ன விஷயம் நீங்க செஞ்சாலும் சரி, இன்மையை மட்டும் நினைச்சு செஞ்சிடாதீங்க. இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. கண்டிப்பா மவுத் வரும். மவுத்துக்கு பின்னாடி நம்ம கபர் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, மறுமை நாள்னு ஒண்ணு இருக்கு, அதுல கேள்வி கணக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதுல அல்லாஹ் கூலி கொடுப்பான், சொர்க்கம் அல்லது நரகம் தீர்மானிக்கப்படும் சொல்லி அல்லாஹ்வை வணங்கிட்டால் மட்டும் போதும் நம்ம நினைக்காம, அது இல்லாம அவனுடைய கட்டளைகளை எல்லாம் பின்பற்றினால்தான் நம்ம மறுமையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் 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 நமக்குள்ள ஒவ்வொரு விஷயத்திலுமே மறுமையை நினைவுபடுத்துங்க. அப்பதான் நம்ம எல்லா விஷயத்திலுமே அல்லாஹ் சொன்னதை பின்பற்ற முடியும். நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நாம அந்த தப்பை செய்ய மாட்டோம். இப்ப இதை செஞ்சா நமக்கு நோவு வந்துடும் தெரிஞ்சா இந்த விஷயத்த நம்ம செய்ய மாட்டோம்ல. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஹராமான விஷயங்கள் செய்யும் போது அது நம்மளை நரகத்துக்கு கொண்டு போயிருவோம் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு பயம் உங்களுக்குள்ள இருக்கணும், அல்லாஹுடைய கேள்வி கணக்கை பற்றி. அது இல்லாம நம்ம எவ்வளவுதான் நம்ம தடுத்து கொண்டாலும் நம்மளை அறியாம சில பாவங்கள் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளணும், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு. அது போக நம்ம மறுமைக்காக பாத்தீங்கன்னா இந்த துவா ஓதுங்க. அப்ப நீங்க இந்த துவா மட்டும் ஓதிக்கிறேன், பாவம்லாம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னா கிடையாது. பாவம் தவிர்த்து கொள்ளுங்க. அது இல்லாம நீங்க என்ன பண்ணணும்? பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க, இந்த துவாவும் ஓதிக்கொள்ளுங்க. ஆனா நபி அவர்கள் இந்த துவா ஓதுறவங்க கண்டிப்பா சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்காங்க. அந்த துவா தான், அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்படின்னா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்கிட்ட சொல்றோம். எனக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கிறோம். இதை நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவை ஓதுனீங்கன்னா, எந்த நேரம் வேணா ஓதிக்கலாம், உங்க இஷ்டம். மக்ரீப்ல ஓதுங்க, ஃபஜ்ர்ல ஓதுங்க, இரவு தூங்கும்போது ஓதுங்க. எப்பயாவது ஒரு நேரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஞாபகமா ஓத முடியும். ஓதிட்டீங்கன்னா சொர்க்கம் உங்களுக்காக துவா செய்தாமா, இந்த மனிதரை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கமே நமக்காக துவா செய்யுதுன்னா நம்ம சொர்க்கத்துக்குள்ள வரணும்ட்டு எவ்வளவு சிறப்பான துவாத்துக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். அப்படின்னா இதனுடைய அர்த்தம் நரக நெருப்புல இருந்து பாதுகாவல் தான் அர்த்தம். இதே நீங்க 3 தடவை ஓதிட்டீங்கன்னா நரகமே சொல்லுதாமா, இந்த மனிதன் என்னை விட்டு பாதுகாப்பு தேடுறான், அதனால இந்த மனிதனை என்னிடத்துல நீ அனுப்பி விடாதே ரப்பே அப்படின்னு சொல்லுதாமா. அப்ப நரகமே நம்மளை வேணான்னு சொல்லுது. ரொம்ப சந்தோஷமா போச்சு. நீங்க இதை ஒரு 3 தடவை, அப்ப இது 3 தடவை, அதை ஒரு 3 தடவை ஓதுனா சொர்க்கம் உங்களை கூப்பிடும், நரகம் உங்களை வேண்டான்னு சொல்லும். அப்ப நீங்க சொர்க்கத்துக்குள்ள மட்டும்தான் நுழைவீங்க, நரகத்துக்குள்ள நுழைய மாட்டீங்க. இது சஹீஹான துவாவா இருக்கு. இதை நம்ம ஓதி வர்றது ஒரு கஷ்டமா? நீங்களே சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். இதை ஓதுறதுக்கு 2 செகண்டே ஜாஸ்தி. இதை நம்ம 3 தடவை தான் ஓத சொல்றோம், 300 தடவை கூட நம்ம ஓத சொல்றது கிடையாது. அவ்வளவு எளிமையா இருக்கு. இதை கூட நம்ம சொர்க்கத்துக்காக தினமும் துவா செய்ய
செய்யாட்டினா என்னத்தை சொல்றது, நம்ம சொர்க்கத்தின் மீது ஈடுபாடு இல்லாதவர்களாக ஆயிடுவோம். நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாத்திட்டும். உங்களுக்கு அரபியில ஞாபகம் இல்லாட்டினா தமிழ்ல கேட்டுக்கோங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும். தாய்மொழி எதுவோ அதுல கூட கேட்கலாம். எனக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வாயாக, என்னை நரக நெருப்புல இருந்து காப்பாத்துவாயாக, அப்படி கூட கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம ஓதணும்னு நினைக்கிறோம், அரபி தான் மனப்பாடமாக மாட்டேங்குது, அதனால ஓதாம இருக்கிறோம். அதனால நீங்க தமிழ்ல கூட கேட்டுக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வே நன்கறிவான். கண்டிப்பா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல சந்திக்க வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.